இரத்த களறியொன்றை ஏற்படுத்த முயற்சிக்கும் தேசிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர். கொழும்பு தேசிய நூலகத்தில் பதற்றம். ஜேவிபி ஆதரவாளர்கள் மீது குற்றச்சாட்டு. நாட்டில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா? வெளியான தகவல். ரணிலுடன் நேரடி விவாதத்திற்கு தயார் சவால் விடுத்துள்ள அனுர. தேசிய மக்கள் சக்தியினர் நாட்டில் இரத்த களறியொன்றை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர குற்றம் சாட்டியுள்ளார். கட்டுக்குருந்தவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரசார கூட்டம் நேற்று நடைபெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், கடந்த சில தினங்களில் ஜேவிபியுடன் தொடர்புடைய மாணவ குழுவினர் பல்கலைக்கழகம் ஒன்றில் முன்னிலை சோசலிச கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாணவர் சங்கத்தினர் மீது தாக்குதல் நடத்தியிருந்தனர். கடந்த 10ஆம் திகதி இரவு முதல் மாணவர்களின் விடுதிகளுக்குள் நுழைந்தும் அவர்கள் தாக்குதல் நடத்த ஆரம்பித்துள்ளனர். இதன் காரணமாக தற்போது குறித்த பல்கலைக்கழகத்தை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மோதல் நிலைமை ஏனைய பல்கலைக்கழகங்களுக்கும் நீண்டு செல்லும். ஜேவிபியுடன் தொடர்புடைய மாணவ சங்கங்கள் மற்றும் தொழிற்சங்கத்தினர் தங்களது கட்சிக்கு வாக்களிக்குமாறு மக்களை அச்சுறுத்தி வருகின்றனர். இந்த நிலை தொடருமாயின் இதுவே இறுதி தேர்தலாக இருப்பதற்கும் வாய்ப்புள்ளது. ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தியின் கைகளுக்கு அதிகாரம் செல்லுமாயின் நாட்டில் மற்றும் ஒரு தேர்தல் நடத்துவதற்கு ஒருபோதும் வாய்ப்பு ஏற்படாது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 50% மேற்பட்ட வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டதாக அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாண மக்களும் ஜனாதிபதியின் வெற்றியை உறுதிப்படுத்த தயாராகிவிட்டதாகவும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து கொஸ்பேவ நகரில் நேற்று நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா மாபெரும் மக்கள் பேரணி கூட்டத்தில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, அமைச்சர் பந்துல குணவர்த்தன உட்பட அரசியல் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த, தாம் ஆட்சிக்கு வந்தால் முதலாவதாக நாடாளுமன்றத்தை கலைக்கப் போவதாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்து வருகின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டம் அதுவல்ல. வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டும், சம்பள அதிகரிப்புகளை வழங்க வேண்டும், மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க வேண்டும், இதுபோன்று பல்வேறு வேலை திட்டங்கள் உள்ளன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசப்பற்றுள்ள தேசிய முன்னணி அமைப்பினால் நடாத்தப்பட்ட கூட்டம் ஒன்றுக்கு ஜேவிபி ஆதரவாளர்களால் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் குழுவினரே இந்த தாக்குதலை நடாத்தியதாக குறித்த அமைப்பின் தேசிய உறுப்பினரான சட்டத்தரணி நுவன் பல்லந்துடாவே தெரிவித்துள்ளார். தேசப்பற்றுள்ள தேசிய முன்னணியின் ஏற்பாட்டில் பொதுக்கூட்டம் ஒன்று நேற்று கொழும்பில் உள்ள தேசிய நூலகம் மற்றும் ஆவண சேவைகள் சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றுள்ளது. அந்த கூட்டத்தில் ஜேவிபி தொடர்பில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டமை தொடர்ந்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஒன்று உருவாகி சிலரால் தடிகளை கொண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தாக்குதலை நடத்தியது மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் குழுவே என தேச பிரேமி ஜாதிக பெரமுனை அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதுடன் தாக்குதலை நடாத்திய குழுவினர் மோட்டார் சைக்கிள்களில் தப்பி சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி விரும்பினால் நாட்டின் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படலாம் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். எனினும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் காவல்துறை ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த திட்டமோ அல்லது தயாரிப்புகளும் மேற்கொள்ளப்படவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக்க கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றிடம் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர், இலங்கையில் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் ஜனாதிபதிக்கும் காவல்துறைக்கும் வழங்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மக்கள் போராட்டம் வெடித்த போதிலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் இல்லத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்ற போதும் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 21ஆம் திகதி இடம்பெறவுள்ளது. இந்த நிலையில் ஊரடங்கு சட்டத்தை அறிவிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரமுள்ள நிலையில் ஊரடங்கு உத்தரவை ஏற்பாடு செய்வதற்கான திட்டங்கள் மற்றும் தயாரிப்புகள் எதுவும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் தேர்தல்களின் பின்னர் சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறு ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டின் தற்போதைய நிலைக்கு தமது கட்சியை தவிர அனைத்து அரசியல் கட்சிகளுமே பொறுப்பு என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நிகழ்வு ஒன்றின் போது இளைஞர்களின் கேள்விகளுக்கு ஜனாதிபதி விக்ரமசிங்கே பதிலளித்த போதே இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அத்துடன் ஜேவிபி கடந்த கால ஆயுத கிளர்ச்சிகளிலிருந்து விலகியிருப்பது போல் பாவனை செய்து பொதுமக்களை ஏமாற்றி வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இது அவர்களின் ஒரு தவறான தந்திரோபாயமாகும். உண்மைக்கு புறம்பான வாக்குறுதிகளை வழங்கும் தவறை ஜேவிபி மீண்டும் செய்வதாக விமர்சித்த ஜனாதிபதி கடந்த கால தவறுகளை ஏற்றுக்கொள்ள விரும்பாத ஒரு குழுவினரிடம் நாட்டின் எதிர்காலத்தை ஒப்படைப்பது புத்திசாலித்தனமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடு மேலும் போராட்டங்களை எதிர்கொண்டால் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்று அவர் இதன்போது எச்சரித்துள்ளார். இதேவேளை 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தேசத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான கடைசி வாய்ப்பை வழங்கியுள்ளது என்று ரணில் வலியுறுத்தியுள்ளார். இன்னும் 10 வருடங்களில் இலங்கையை ஆசியாவின் அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ உறுதியளித்துள்ளார். களுத்துறை அகலவத்தையில் நடைபெற்ற பேரணியில் பேசிய நாமல் நாட்டை மேம்படுத்தும் பணியை மேற்கொண்டுள்ளதாகவும் நாட்டிற்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவேன் என்றும் வலியுறுத்தியுள்ளார். எதிர்கால ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசாங்கம் உள்ளூர் விவசாயிகளின் தேயிலை, மிளகு மற்றும் பால் போன்ற உற்பத்திகளுக்கு நியாயமான மற்றும் நிலையான விலையை உறுதி செய்வதன் மூலம் அவர்களுக்கு ஆதரவளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அடுத்த மீளாய்வு நடாத்தப்படும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அதன் பேச்சாளர் ஜூலி கோசக் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுபவரை இலங்கை மக்களே தீர்மானிக்க வேண்டும் என ஜூலி கோசக் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு எங்களின் பணிகள் குறித்த விவாதங்களை தொடருவோம். இலங்கை வரலாற்றில் ஏற்பட்டுள்ள மோசமான நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பை வழங்குவதே இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் நோக்கமாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2025 ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்படும் என்று அமைச்சர் அலி ஜப்ரி தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக தனது எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிலில் அமைச்சர் அலி ஜப்ரி குறிப்பிட்டுள்ளார். அந்நிய செலாவணி கையிருப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் மற்றும் ரூபாயின் பெறுமதி வலுவடைந்து வருகின்றமை போன்ற காரணங்களால் இவ்வாறு வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்திற்குள் அனைத்து வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளையும் நீக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக அமைச்சரின் எக்ஸ் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.